பிம்பங்கள் எல்லாம் உடைச்சார். எதை உடைச்சாரு? அவர் சொன்னார் சைக்கியாட்ரி, சைக்காலஜி, அகாடமிக் கவுன்சிலிங், ஓகே, சயின்டிபிக் டைப் ஆஃப் கவுன்சிலிங், இதெல்லாமே பிசாசுத்தனம் அவர் ப்ரூவ் பண்ணார். பைபிள் பேஸ் பண்ணி தான் கவுன்சிலிங், வசனத்தின் அடிப்படையில் மட்டும்தான் கவுன்சிலிங் அப்படின்னு சொன்னது அது இல்லை. உலகமே ஒரு வழியில போயிடு, அது இல்லை அப்படின்ட்டு இந்த வழியை கொண்டு வந்தவங்க ஒருத்தர். அப்போ கவுன்சிலிங்குடைய முக்கியமான நோக்கம், பர்பஸ் என்ன? கைடன்ஸ், வழி நடத்துதல். வழி நடத்துதல் தான் என்னது? வழி நடத்துதல். இப்போ நாங்கள் வேலூர்லேருந்து வரோம், வழியில் நிறைய சைன் போர்டெல்லாம் இருக்கு. அந்த சைன் போர்டை கட்டி எல்லாம் போட கேட்டு காரில் வச்சு வச்சுருக்கோம். அது அங்கே தான், அது இன்னொருத்தர் வழிக்காது. அப்போ உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய ஊழியம் வழி நடத்துறதோட முடிஞ்சிருச்சு. அவன் போயிடுவான், இன்னொருத்தவங்க அவனை நீங்கள் வழிடும். அதனால ரொம்ப ஒருத்தருடைய பிரைவேட் லைஃப்ல ஓவரா இன்வால்வ் ஆகி அவங்க கூட உட்காந்துருக்காங்க. ஒருத்தருடைய ஓரளவு அவங்களுடைய பேக்ரவுண்ட் புரியணும். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த இன்வால்வ்மெண்ட் ஷுட் நாட் பி இன்ட்ரூசிவ். அது இன்ட்ரூஷனாக மாறணும். இப்போ எனக்கு அவங்களை நல்லா புரிஞ்சு அவங்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டு வந்துடும். அவங்க வாழ்க்கையில் நான் போய் முக்கியமான ஸ்தானத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அவன் பயங்கரமான நன்றியால, ஏன்னா நீங்க ஏதோ பெருசா ஹெல்ப் பண்ணுங்க, அவனுக்கு இருக்கிற பெரிய நன்றியால அவன் என்ன பண்ணுவான், நீங்க அவன் வாழ்க்கையினுடைய மைய இடத்துல ஸ்தானத்துல உட்கார்றத அவன் விரும்புவான், அவன் எதிர்ப்பான், வாங்க உங்களை ரசிப்பான், உங்களை மதிப்பான். அதுக்காக நம்ம போய் உட்காரணும். இயேசு கிறிஸ்து அவங்க உட்கார வச்சுட்டு பண்ணணும். அதனாலதான் அது வழிகாட்டுதல். ஆண்டவரை காட்டிட்டு நம்ம வந்துடும். அவர் தான் நிரந்தர தேற்றவரா. நம்ம கொஞ்ச நாள் தான். அது மட்டும் இல்லை, நான் இன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப அன்பா பேசிக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு நானே உங்களை திரும்பி. நான் நிரந்தரம். என்னுடைய வழிகாட்டுதலுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதை நான் புரிஞ்சுக்கணும். அவனுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஹீலிங், ஹீலிங்னா என்னன்னா, அவங்க ஏதோ கீறி உடைஞ்சி பிஞ்சு போய் நொந்து போய் குழந்தைங்களுக்கு என்ன பெரிய கஷ்டம் இருக்குன்னு நினைக்காது. அதுக்கு தான் பெரிய கஷ்டம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். 3ஆம் கிளாஸ் பசங்களே கம்ப்ளைண்ட் பண்ணு. 3ஆம் கிளாஸ் பொண்ணு எங்களோட அந்த பையன் என்கிட்ட பேசுவாங்க. நம்ம அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது நம்ம நினைக்கிறது. அதாவது சைக்கலாஜிக்கலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன், நீங்க அதை ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது குழந்தைகள் கிட்ட அடல்ட் பிஹேவியர் எதிர்பார்க்கணும். ஆனால் குழந்தைகளை அடல்ட் மாதிரி நினைச்சுதான் நடக்கும். ஏன்னா அவங்களுடைய அறிவு அந்த அளவுக்கு இப்போ டிஸ்ப்ரொபோர்ஷனல் growth. 5 காரியங்கள் நம்ம அடுத்த செய்தியில் பார்ப்போம். ஓகே, பிசிக்கல், இமோஷனல், சோஷியல், இன்டெலெக்சுவல், ஸ்பிரிச்சுவல். 5 விதமான பிரிவு நம்ம பார்ப்போம். ஒரு பையன் பொண்ணு அவங்களுக்கு பிசிக்கல், குறிப்பாக நீங்கள் பார்க்குற ஏஜ் 13 to 19 பார்த்தீங்கன்னா பிசிக்கல் growth கண்ணாமண்ணான டிஸ்ப்ரொபோர்ஷனலாக கச்சாம்பச்சான்னு வளர்ந்துடும். அண்ணனை விட தங்கச்சி உயரமா வரும். ஒரு நெருடலா இருக்கும். கொஞ்சம் வரோம்னா இது அக்காவாங்க, நான் தங்கச்சி அப்படின்னு ஒவ்வொரு முறை சொல்லி அது அழுப்பாயிடும். அவன் அப்புறமா வளரும். அது வேற. ஸோ பிசிக்கல் growth, இமோஷனல் growth, ஓகே, இன்டெலெக்சுவல் growth, சோஷியல் growth, ஸ்பிரிச்சுவல் growth. 5 விதங்களை நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ அந்த 5லுக்கு அடிபட்டிருப்பாங்க. அதான் அவங்களுக்கு ஹீலிங் தரும். ஓகேவா? இப்போ இதை பாருங்க, பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன். பைபிள் தான் நமக்கு அஸ்திவாரம். அதை விட்டுட்டு நீங்க போனீங்கன்னா உங்க நோக்கம் கெட்டு போச்சு. பைபிள் தான் பேசிஸ் போது என்ன இருக்கணும் நீங்களே சொல்லுங்க. கவுன்சிலிங்க்கு நீங்களாம் கவுன்சிலர் ஆகுங்க. கவுன்சிலிங்க்கு பைபிள் தான் பேசிஸ் போது உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. வசனம்
தெரியும். இதுதான் அடிப்படை. வசனம் தெரியாதவங்க என்ன கவுன்சிலிங் பண்ண முடியும்? அட்லீஸ்ட் பேசிக் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இல்லை, ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இல்லாமல் வசனங்கள் தெரியாம நம்ம கவுன்சிலிங் தரது ரொம்ப கஷ்டம். கரெக்டாக நான் சொல்லுங்க. வசனம் அப்போ ஸ்கிரிப்சர் என்ன சொல்றது? எல்லா வசனமும் எதுக்கெல்லாம் இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? தமிழ்ல என்ன சொல்லுங்க? rebuking, correcting, training. Teaching, முதல்ல teaching, rebuking, correcting, training. 4 வார்த்தை. தமிழ்ல எப்படி இருக்கு சொல்லுங்க? வேத வாக்கியங்களெல்லாம் தேவ வாக்கியங்கள் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது. 4 வார்த்தை. என்னது? உபதேசிக்க, 2வது கடிந்து கொள்ள, 3வது சீர்திருத்தம் பண்ண. அங்கதான் கவுன்சிலிங். ஹீலிங் பார்த்தோம் இல்லையா? அது என்னது? சீர்திருத்தம் பண்ண. இப்போ உங்க சபையிலே நிச்சயமா ஒரு 2 குழந்தைங்களாவது இருக்கும். ரூபிக் கியூபை மிக்ஸ் பண்ணி கொடுத்தா 2 மினிட்ஸ்ல முடிச்சிடும். அது உங்க சபையில் இருக்கும். 2 மினிட்ஸ்ல சால்வ். 2 மினிட்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது மொத்தம் 18 அல்காரிதம் தான். 18 16 அல்காரிதம். 16 மூவ்ல எந்த கியூபையும் மாற்றலாம். சரி பண்ணும். ஒரு கையிலலாம் பண்ணுவோம். அது பேர் சீர் பொருத்தம் பண்ண. கலைச்சி விட்டதை சீர் பொருத்தம். ஸோ சீர் பொருத்தம் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடு. கலாத்தியர் 6:1 யார் சீர் பொருத்தம் பண்றது வசனம் படி. 6:1-2. சகோதரனே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர் பொருத்தம் பண்ணுங்கள். இப்போ சிஸ்டர் படிச்சாங்க. யார் சீர் பொருத்தம் பண்ண வேண்டும்? ஒருத்தர் தப்பு படிக்க முடியாது. புரியுதுங்களா? இதுல 2 பேர் இருக்கு. ஒருத்தர் தப்பு படிக்கும் இல்லையா? இன்னொருத்தர் யாரு? சீர் பொருத்தம் பண்ணுகிறவர். அந்த சீர் பொருத்தம் பண்ணுகிறவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன? ஆவிக்குரியவர். அவர் எப்படி பண்ணணும்? சாந்த குணமுள்ள அப்படின்னா என்ன? சாந்த குணமுள்ள ஆவினா என்ன? இப்ப நான் ஒன்று செஞ்சுக்கிறேன். அது சாந்த குணமுள்ள ஆவியா? இது சாந்த குணமுள்ள சரீரம். ஆவிங்க இது மனசுக்குள்ள எருமை. இதுக்கெல்லாம் நான் கட்டி மாறிடுகிறது. அப்போ பவுல் என்ன சொல்றாரு? சாந்த குணமுள்ள ஆவி. அது வெளியே தெரியாது, ஒழிஞ்சுக்கிட்டு. கரெக்டா? ஆனா பேசும்போது காட்டி வருது. சரீரத்துல நடிக்கிறதெல்லாம் ரொம்ப நாளைக்கு தாங்க ரொம்ப வெளியே வரும். சாந்த குணமுள்ள ஆக்ஷன். ஒரு என்ன ஆக்ஷன் தான் தமிழ் செயலோட சீர்படுத்த பண்ணுங்க. அதே சொல்றாரு சாந்தமான ஆவி. அப்போ கவுன்சிலர்ஸ்க்கு எது இருக்கணும்? அவன் உயிர் எடுப்பான். அது கேரண்டி. எது கேரண்டி? உயிர் எடுப்பான்றது கேரண்டி. 10 பேர்ல அட்லீஸ்ட் 1 வாரம் சொல்லுவாங்க. எல்லா குடும்பத்திலும் 1 இருக்கும் சொல்லுவாங்க. உயிர் எடுக்கிறதுக்குன்னு கர்த்தர் உங்க எல்லாரும் ஒரு முள்ளு கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? முள்ளு. அது என்ன பண்ணும்? முள்ளு என்ன பண்ணும்? முள்ளு அந்த வேலை ஏதாவது அது வேற என்ன பண்ணும்? நீ என்ன பண்ணுவோம்? முள்ளு இருக்குதுன்னா குய்யோன்னு கற்றுக்கும். முள்ளு என்ன கற்றுமா? நீ தான் கற்றுக்கும். கொடை 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 உயிர் எடும். இந்த பெபிள் இந்த ஷூக்குள்ள பெபிள் மாட்டிச்சுன்னா, ஒரு கல் மாட்டிச்சுன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. எரிச்சலா ஷூக்குள்ள கல் நிச்சயமா ஒருத்தனாவது இருக்கும். அப்போ அதாவது உங்களை கருத்தை சீர்பொருந்த பண்ணும்படி எவ்வளவு ஒருத்தர்
பியூர் கேம்ப் அப்படின்னு கேள்விப்படுகிறீங்களா? யூத் கேம்ப் தான் நடத்திட்டு. வயசானவங்களுக்கு கேம்ப் தேவையா இல்லையா? தேவையா இல்லையா? மதுரை பக்கத்தில் ஒருத்தர் சகோதரி ஒரு ஊழியர் விதவைகள் கேம்ப் நடத்துறாரு. மாசம் 6 மாசம் அந்த மாதிரி மூப்பவர்களுக்கு கூட்டம் இருக்குல்ல, அப்புறமா ஊழியக்காரர்களுக்கு கூட்டம் இருக்குல்ல, அந்த மாதிரி சபையில் இருக்கிற பெரியவர்களுக்கு கூட்டம் நடத்துவாங்க கேம்ப். இதில் 40லேருந்து 60 மட்டும் வாங்க, வேறு யாரும் வராதிங்க அப்படின்னு நம்ம நடத்தலாம்ல. நடத்தணுமா இல்லையா? அப்போ நம்ம ஏன் நடத்த மாட்டாங்க? ஏன்னா இப்போ சொல்ல பேசி கேட்க மாட்டாங்க. ஒரு வயசுக்கு அப்புறமா 5ல் விளையாடுது 6லேயே விளையாது. அப்புறமா 5ல் விளையாடுறது 6ல் 5.5 விளையாது 6ல் விளையாது. அதனால சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படின்றதுனால கேம்ப் நடத்துறது. அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு, நீங்க நடத்துற கேம்ப்ல உங்களுக்கு ஒரு அனுப்புவாரு. உங்களை சீர்பொருந்த பண்ணும்படி முரட்டு குணமுள்ள ஆவியோடு ஒருவன் வரும். அவன் உங்க உயிரை எடுத்து உங்களை ஒரு வழி பண்ணி சீர்பொருந்த பண்ண. அப்போ சிஸ்டர் படித்த மாதிரி அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். தமிழ்ல ரொம்ப எப்படிதான் இப்படி மொழிபெயர்த்தாங்கன்னு ஆச்சரியம், பல முறை ஆச்சரியம். அந்த வசனம் பாருங்க, சகோதரரே வெளியே இருக்கிறவங்க தான் இல்லை, என்னது வெளியே இருக்கிறவங்க இல்லை, உங்களில் ஒருவன் ஆச்சா யாதொரு ஏதோ ஒன்று என்னன்னு சொல்லல, ஏதோ ஒன்று இருக்கட்டும். அடுத்தது பாருங்க, அகப்பட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல மாடினான்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு அர்த்தம் சொல்லுங்க. வசனத்தை அனலிட்டிக்கலா பார்க்கும். இன்னொரு அர்த்தம் என்ன? நிறைய பேர் சுத்தி இருக்கீங்க, ஆவார்த்தம் பாவம் மாட்டோம், அதான அர்த்தம். நிறைய பேர் இப்போ சென்னையில் நிறைய பிக் பாக்கெட் இருப்போம். ஒரு 10 பேர் மாட்டோம். 10 பேர் மாட்டினாக்க பிக் பாக்கெட் தொழில் முடிச்சு போச்சோம். இன்னொரு 20,000 பேர் அவன் மாட்டணும். நீ இன்னும் மாட்டல, அவன் மாடி. என் வீட்டில் அந்த காலத்தில் இந்த பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு. எனக்கு அந்த மாதிரி வீடு தான் ரொம்ப பிடிக்கும். என் வீடு அப்படிதான் போட்டு சென்னை பசங்க. அப்பா என் வீட்டில் எப்படி ஒரு 50-60 எலி இருக்கும். எங்களுக்கு வேலையே டெய்லி ஒரு எலி பிடிக்கணும். எலி போட்டு வாங்கி வைப்போம். அதில் மசாலா வைப்போம், இல்லை கருவாடு வைப்போம். அதெல்லாம் வச்சா எலி மாட்டிச்சுன்னா மாட்டினாரு அப்படின்ட்டு அதை ஒரு வழி பண்ணிடும். சுடுதண்ணி பகையில் போடணும். அது நீச்சல் வச்சு அப்படியே வெந்து சாகும். மாட்டிச்சுன்னா நைட்டு நிம்மதியாக தூங்க முடியுமா? முடியாது. இன்னும் ஒரு 49 சுற்றியில் இருக்கு. ஸோ அந்த அகப்பட்டால் என்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, ஒருத்தன் மாட்டோம். அப்போ இன்னும் மாட்டாதவன் என்ன பண்ணணும்? இன்னும் மாட்டாம இருக்கிறீங்களா? நீங்களாம் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? அதைத்தான் 2வது வசனத்துல சொல்றாரு. 2வது வசனத்துல எப்படி சொல்றாரு? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தில் நான் எதிர்பார்க்கிறது ஒன்றுலயே வரும். நீங்களும் அந்த சோதிக்கப்படுறதுன்றது என்னது? நீங்களும் மாட்டிக்கூடாது. நீங்களும் மாட்டிக்காது. நீ மாற்றத்துக்கு எல்லாம் முகாந்திரம் இருக்கு. நீயும் மாட்டணும். தப்பிச்சிட்ட டீச்சர்ஸ் கூட சொன்னாங்க, நீ தப்பிச்சிட்ட, என்னையாவது ஒரு நாள் எங்கிட்ட மாட்டாங்க அன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு. அதனால நம்மளும் மாட்டிப்போமேன்ற பயத்தோடு சாந்த குணத்தோடு. அப்போ நம்ம டீம்ல நம்ம வெறுப்பேற்றவங்க வந்தாங்கன்னா, எனக்கு இப்போ 56 ஆச்சு, எனக்கு ஒரு டீம் தெரியும். நான் கேம்புக்கு வரேன், 10 பசங்களை தெரியும். 10ல் ஒரு 14 வயசு 15 வயசு வந்து உயிர் எடுக்கும். அந்த 15 வயசு உயிர் எடுக்கும்போது நான் என்ன கிடைக்கும்? நானும் 15 வயசுல இப்படிதானே இருந்தேன். அதை மறக்கூடாது. அதை மறந்துட்டு என்னமோ பிறந்ததுலேருந்து என்ன யோகிய மாதிரி அவனை போட்டு மாட்டி வதச்சிட்டு இருந்தா அதுக்கு பேர் கவுன்சிலிங் கிடையாது இல்லையா? அப்போ ஸ்கிரிப்சர் தான் பேசிஸ். சரிங்களா? நீதிமொழிகள் 30:5. Every word of God is flawless. அந்த வசனம் தான் எழுதி. பாவம் இதுதான் எல்லாத்துக்குமே அஸ்திவாரம்.
அஸ்திவாரம் என்னது? மனிதர்களுடைய பிரச்சனைகளுக்கு மூல காரணம். எத்தனை பேர் இந்த டென்டிஸ்ட் கிட்ட போய் ரூட் கேனல்லாம் பண்ணிருக்கீங்களா? அவர்தான் கஷ்டம், உங்களுக்கு கஷ்டம். ரூட் கேனல்லாம் என்னது? சொத்தப்பல்லு அதை புடுங்கிறது ஒரு மெத்தட். புடுங்காம காப்பாற்று சீர் போடுறது, அதுக்கு பேர் தான் ரூட் கேனல். அதை நீங்க யூடியூப்ல போய் எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. ரூட் கேனால் எப்படி பல்ல புடிங்கி போடுறது, அது போயிடுச்சுன்னா கஷ்டம் இல்லையா? பல்ல காப்பாற்றணும். பக்கத்தில் இருக்கிற பல்லும் டேமேஜ் ஆகும். ஏன்னா அந்த சொத்தை பழகு இன்ஃபெக்ஷன் டேமேஜ் ஆகாமல் எப்படி? அப்போ ரூட் கேனால் போது என்ன பண்றாங்க? மூல காரணம் வரைக்கும் போய் நோண்டி அதை வேரோட சொத்தை பல்லை வேரோட நோண்டி எடுத்து போட்டுட்டு சிமெண்ட் போட்டு அடைச்சு பல்லுல ஓட்ட போடும். இதான் பல்லுனா இது ரொம்ப ஓட்ட போடும். உள்ள போய் குழி தோண்டி பள்ளம் தோண்டி வேரோட அறுத்து தூக்கி போட்டு அந்த சொத்தை ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லையா? ஒரு செடி மாதிரி இருந்துச்சு. சின்ன வேறு விட்டோட முளைச்சிடும்ல. இப்போ மூங்கில்லாம் என்ன பண்ணாலும் முளைச்சிக்கிட்டே இருக்கும். மூங்கில வேரோட ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம். கேட்பாங்க மூங்கில் செடி வீட்டில் வச்சவங்களுக்கு என்ன செய்வாங்க? மூங்கில லேசில் அழிக்க முடியாது, வேப்ப மரத்தை அழிக்க முடியாது, வந்துக்கிட்டே வெட்ட வந்துக்கிட்டே. அப்போ ரூட் கேனால் என்ன பண்ணுறாங்க? ரூட்டுக்கு போய் வேரோட குடிக்கு போட்டு மேலே கேப் ஃபில் பண்ணாங்க. சரி, அப்போ பல்லு பழசு மாதிரி இருக்கும். என்ன பண்ணியிருக்காங்க? என்ன பண்ணியிருக்காங்க தெரியல. இந்த ஒரு சிமெண்ட் போட்டு போடுச்சு. அப்போ மூலக்காரணம் என்ன? எல்லா பிரச்சனைக்கும் குழந்தைங்க வந்து உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் பின்னாலும் ஒரு பிரச்சனைக்கு பின்னாலும் ஒரு பாவம். அதை நம்ம அணுகணும், அதை நம்ம சால்வ் பண்ணணும். அடுத்த செஷன்ல நான் அதை பற்றி சொல்றேன். அப்போ நம்மளுடைய நோக்கம் என்பது ஸ்பிரிச்சுவல், இமோஷனல். இதை நம்ம ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். பிசிக்கல், இன்டெலெக்சுவல், சோஷியல், இமோஷனல், ஸ்பிரிச்சுவல். இந்த ஹீலிங்கும் முக்கியம். ஹீலிங்ன்றது இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்ல யோசிக்கிறேன். எங்கள் சமையல் நிறைய டாக்டர் பெரிய டாக்டர் அப்படின்னா 3 டிகிரி போட்டாங்க, 4 டிகிரி போட்டாங்க. MBBS, அதுக்கப்புறமா MD, அதுக்கப்புறம் DM, அதுக்கப்புறமா PhD 4 டிகிரி. போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் 5 படிப்புக்கு முடிவு. நான் அவங்க தான் சொல்றதில்லை, நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன். நீ வந்து நாசமா போற சரீரத்துக்கு டாக்டர், நான் வந்து நித்தியமான ஆவிக்கு ஆத்மா. நான் சொல்ற விஷயம் நீங்க, நான் சொல்லுவேன் எங்க டாக்டர் கிட்ட, அந்த வாசப்படி உள்ள வந்துன்னா நீ டாக்டர் கிடையாது, விசுவாசம். ஆஃபீஸை வெளியே மூட்டை கட்டி வச்சுக்கலாம். ஆஃபீஸை தூக்கிட்டு வந்து இவங்க நீ பெரிய பேங்க் மேனேஜர் எனக்கு என்ன கரெக்டா? நீ சயின்டிஸ்ட், ஸோ வாட்? நீ வந்து உடம்புக்கு தான் டாக்டர், நான் ஆத்மாக்கு. நீங்கள்லாம் இப்போ யார்? ஆத்மாவுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஏற்கனவே நல்ல அனுபவம். அதெல்லாம் அந்த தம்பி போகணும்லாம் ஊழியர் அவருக்கு அனுபவம் இருக்காதா? நான் சொன்னதை கற்றுக்கிட்ட அவசியம் கரெக்டாக நான் சொல்லிடுவேன். 1000 முறை போனவங்க டாக்டர், நீங்கள் எதுவும் பேர பண்ணுங்க. 1000 பேர பண்ணுங்க, அரை டாக்டர் வந்து. ஸோ இப்போ நீங்கள்லாம் யார்? எதுக்காக ட்ரைனிங் எடுக்கிறீங்க? ஆத்மாக்கு டாக்டர், புரியுதுங்களா? ஆத்மாக்கு இழைப்பாறுதலை கொண்டு வரணும், ஆத்மாக்கு சீர் போடுறது. ஸோ வெளியே பார்த்து ஏமாறக்கூடாது, அதுதான் ஸ்டோரி. அப்போ பிப்ளிக்கல் கவுன்சிலிங்ல இந்த 2 இருக்கும். என்ன இருக்கும்? ட்ரூத் அண்ட் கிரேஸ். உங்களுக்கு அந்த விவரம் எல்லாம் தெரியும். நிறைய இடங்கள்ல ட்ரூத் தான் இருக்கும், கிரேஸ் இருக்கு. இப்போ காலேஜ் பிரின்சிபல் வந்து கிரேஸ் தான் பண்ண முடியாது, மன்னிச்சு விட்ட ரொம்ப தான் சொல்லணும். ரூல் புக், ரூல் என்ன சொல்றோம் அதான் சொல்லணும். ஜட்ஜு, நான் அவங்க மன்னிச்சு விட்டு ஜட்ஜு சொல்ல முடியுமா? ரூல் சட்டப்படி போகணும். ஹாட் வாட்டர் கேட்டேன். ஓகே, எனக்கு இது இருக்கு பாருங்க, எனக்கு இது இஷ்டம்.
உண்மையிலே நல்லது ஹால்ஸ் டீச்சர்ஸ்களுக்கே ஒரு பிரச்சனை. அப்போ ட்ரூத்தாக இருக்கும், கிரேஸ், கம்பேஷன். இங்கே பாருங்க, கம்பேஷன் வார்த்தை ட்ரூத் ஆஃப் த ஸ்கிரிப்சர் அண்ட் கம்பேஷன். நம்ம வந்து அதை ஊற்றிக்கிறோம். அது சின்ன புரியுதுங்களா? என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட் நம்ம சிஸ்டர் என்ன சொன்னாங்க? பிப்ளிக்கல் நாலேஜ், அதோட கம்பேஷன். கம்பேஷன் இங்கே யாராவது தெலுங்காரங்க இருந்தீங்களா? தெலுங்கு கம்பேஷன் தெலுங்குல இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியாம பார்த்துட்டேன். அவங்க ஆந்திரா விட்டு ரொம்ப தூரம் வந்ததுனால தெலுங்கு பைபிளில் கம்பேஷன். நான் சித்தூருக்குள்ள போய் நான் ஆந்திராவுக்கு நிறைய போவேன். விசாகப்பட்டினம் வரைக்கும் அந்த மெசேஜ் கொடுக்கும்போது கம்பேஷன் வந்து தமிழில் என்னது சொல்லுங்க? மனது உருகி, மனது உருகி அப்படிங்கிறதுல தெலுங்குல மனது கருகியும், மனது கருகியும் எரிச்சு பத்தி மனம் கருகி, மனது உருகியதான் அப்படி சொல்றாங்க. மனசு அப்படியே உருகி தண்ணியா போயிட்டு ஊற்றிட்டாங்க. அது பேர் கம்பேஷன். கம்பேஷன், பேஷன் தான் வேற என்ன? பேஷன் தான் என்னது? பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் கேள்விப்படுறீங்க சினிமாலாம். பேஷன் தான் வேற வலி. கம் அப்படின்னா டுகெதர், அவனோட சேர்ந்து வலி அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் கம்பேஷன். அவனுடைய வலியை நீ உணர்த்தினாலும் அது பேர் கம்பேஷன். சும்மா அப்படி இன்டலெக்சுவல் நாலேஜ் கிடையாது, ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட் கம்பேஷன். உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ உங்களுடைய அக்காவோ தங்கச்சியோ உங்க குழந்தையோ அழுது மனசு பதறது இல்லை, அவங்களோட சேர்ந்து நீயும். நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். எனக்கு இன்னொரு பையன் டேவிட், அவன் குட்டி பாப்பா இருக்கும்போது 2 வயசு இருக்கும்போது இன்னும் வரும். நான் சொன்னேன், டே ஓடாத விழுந்துருவான். ஆனால் ஓடும். பல முறை சொல்லி ஓடாத விழுந்துருக்கேன். ஓடி ஒரு முறை டமாலும் என் ஒய்ஃப் பக்கத்தில் தான் அந்த மாதிரி இப்படி விளையாடுங்க. நான் வந்து பத்தியா சொன்னேன்ல, டேடி சொன்ன நீ விழுந்துட்டப்ப அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஐயோ என் குழந்தை அப்படின்னு ஓடிடும். இப்போ ஓட முடியாது அவங்களால. அப்போ ஓடி போய் அவனை தோணும். அதுக்கு தான் கம்பேஷன். அவன் வலி உனக்கு வலிக்கணும். இல்லைன்னா இந்த ஊழியத்துக்கு நீ லாய்க்கு பைபிள் போட்டு லஞ்சு சாப்பிட்டு கிளம்புறது நல்லது. 23ஆம் தேதி இந்த பக்கமே வரணும். அவனுடைய வலி உனக்கு வலிக்கணும். அவனுக்கு வலி, புது வலியை ஏற்படுத்துறதுக்கு நீ வராது. தம்பி உங்களுக்கு சூப்பராக சொல்ல ஃப்ரேஸ் நிறைய கேம்ப்ல நடக்குது. யூத் கேம்ப் கவுன்சிலர்ஸ்ன்றவங்க உண்டாக்குகிற ரணம் தான் அது. கரெக்டாக ப்ராப்பராக அதை கம்யூனிகேட் பண்ணணும். கவுன்சிலர்ஸ்க்கு குழந்தைங்க மனசு உடைச்சு அவன் அடுத்த கேம்புக்கு வரவே கூடாதுன்ற முடிவு வந்து அப்படி நம்ம அப்படி சொல்லணும். வலியை நம்ம உண்டாக்கக்கூடாது. அவன் வலியை எனக்கு வலிக்கணும். எனக்கு வலிக்கும் போது நான் இங்கே வச்சிருக்கேன் தைலம் வச்சிருக்கேன். தைலம் தடவை தான் நிற்கிறேன். அந்த தைலம் தைலம்ன்றது எனக்கு பரிமள தைலம், தேவனுடைய வசம். கரெக்டா? அப்போ வந்து கம்பேஷன், ட்ரூத் அண்ட் கிரேஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து புதுலாம் இல்லை சொல்லுவேன், புதுசாக கண்டுபிடிக்கும். இவர் பேர் அகஸ்டின் ஆஃப் ஹிப்போ. இவர் ரொம்ப ஃபேமஸ் அகஸ்டின். இவர் சொல்றாரு, கீழே இருப்பார், you have made us for yourself and our heart is restless until it rests in you. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவுன்சிலருடைய முக்கியமான பணி என்னது? மற்றவர்களை இளைப்பாறும், மற்றவர்களை அலைக்கழித்து வராங்க. அலம்போது காற்றை பார்த்து அதட்டினார்ல, வை அமைதல் சொன்னார்ல, அதுதான் அவங்க அவன் வாழ்க்கையில்
சமீபத்தில் நான் கேரளா போனேன். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. அவள் வந்து அங்கிள் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னேன். அங்கிள் நான் உங்ககிட்ட பேசணும் ஒரு ஆள் ஸ்டைலாக தான் சொல்லுவேன். ஆமாம் தெரியும் எதுவும் பேசுகிறேன். வந்தால் ரொம்ப நாள் கதையை சொன்னான். ரொம்ப அப்படி படா 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 படான்னு பேசுகிறேன். நான் முழு வாய் நான் வந்து வாய் போடுற டைப்பே கிடையாது, வாயாடி. ஆனால் இந்த மாதிரி யாரெல்லாம் பேசணும் வாய் முடியும். நான் முழு ஒரு 10 நிமிஷம் சொன்னான். என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு குழந்தைய வேண்டாம், நான் வந்து நல்ல அம்மாவாக இருக்க மாட்டேன், நல்ல அம்மாவாக என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அவள் பேசி முடிச்சுட்டு பிறகு நான் சொன்னேன், நீ நிச்சயமாக நல்ல அம்மாவாக இருக்க மாட்டேன். நான் சொன்னேன் உடனே ஓடுனது. நான் சொன்னேன் இப்போ நான் சொன்னேன் யாருமே நல்ல அம்மா கிடையாது. நீங்களாம் யோசிச்சுவாங்க, உங்கள் அம்மாலாம் 100 நல்லவங்க 100% பர்ஃபெக்டா சொல்லுங்க. யாராவது ஒருத்தர சொல்லுங்க, என்னுடைய அம்மா 100% பர்ஃபெக்ட். நிச்சயமாக குறைகள் உள்ளவர்கள் தான் முடியும். நீங்கள்லாம் 100% பர்ஃபெக்ட் அப்பாக்கலாம், இல்லை 100% பர்ஃபெக்ட் மகன்கள் மகள்கள். நான் சொன்னேன், நீ நிச்சயமாக 100% பர்ஃபெக்ட் அம்மாவாக இருக்கவே முடியாது. வாய்ப்பே இல்லை. மறந்து ஏன் ட்ரை பண்ணுறேன், அதனால தான் பயப்படுறேன். பர்ஃபெக்ட் அம்மாவாக இருக்கணும்னு நினைக்கிறேன், முடியாதுன்னு உங்களுக்கே தெரியுது, அதனால குழந்தை வேணாம்னு சொல்கிறேன். அப்படி கிடையாது. பர்ஃபெக்ட் அம்மாவை நிச்சயமாக இருக்க முடியாதுன்ற ஒரு முடிவோட பிள்ளையை பார்த்துக்கிட்டு உன்னால் முயன்ற அளவுக்கு கொண்டு வா. வசனம் என்ன சொல்லுது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படும். கரெக்டாக நீயா போதிக்கிற விட்டு லெட் கோ த கண்ட்ரோல் ஓவர் யுவர் சில்ட்ரன் சொன்னது. ரொம்ப அழுதான் அழுது கண்டெல்லாம் புரிஞ்சு போச்சு. நிறைய படித்த பொண்ணு. தேங்க்யூ. நான் சொன்னேன் அவளுக்கு ஒரு தம்பி, அவன் தம்பி கல்யாணம் ஆகும் அடுத்த வருஷம் உன் தம்பிக்கு கல்யாணம் ஆகும், உனக்கு குழந்தை எஸ். ஏன் காரணம் என்ன, நம்மளாம் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கணும் எல்லாத்தையும். அப்போ அவர் தான் சொல்றாரு, நாங்கள் உண்மையிலே இளைப்பாறுதல். அவர் சொன்னார்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அந்த இளைப்பாறுதலுக்கு நீங்க இந்த பிள்ளைகளை கை காட்டுறதான். அப்பயே சொல்றேன், transformative power of scriptures and importance of aligning one's life with the Lord. இவர் இன்னொரு கிரகரி, ரொம்ப ஃபேமஸ் கிரகரி. AD அதில் பிறந்தார். நடுவில் ஒரு வயசு விட்டு போச்சு. 395 இறந்துட்டார். 60 வயசு வரைக்கும் தான் விழுந்தார். அவர் பேர் கிரகரி. அவரும் அதே தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, ஒரு விதமான வாழ்வும் முறை, வாழ்க்கை ஒரு விதமா வாழறேன் இல்லையா, என்னுடைய லைஃப் ஸ்டைல், நான் இப்படி வாழறேன் இல்லையா, அந்த வாழ்க்கை முறையில இருந்து வேறு விதமான, முற்றிலும் வேறு விதமான வாழ்க்கை முறையில வாழறதுக்கு பேர் தான் மனம் திரும்புவது. ரிப்பன்டன்ஸ் என்னது, நான் ஒரு லைஃப் ஸ்டைல் தான் வாழறேன், ஒரு லைஃப் ஸ்டைல், அதை கம்ப்ளீட்டா விட்டுட்டு வேற ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழறதுக்கு பேர் தான் ரிப்பன்டன்ஸ். புரியுதுங்களா? இதை நீங்க உங்க கவுன்சிலரை நீங்க உங்க குழந்தைங்களுக்கு சொல்லணும். ஏதாவது பிரச்சனைன்னு இருக்கிற பட்சத்துல அந்த லைஃப் ஸ்டைலே நீ விடணும். இப்போ சமீபத்தில் என் பையனுக்கு, பெரிய பையன் ஒரு எக்ஸாம் எழுதுறேன். அதுக்கு நான் சொன்னேன், நீ டெய்லி 6 மணிக்கு எழுதுங்க, இனிமேல் 5 மணிக்கு எழுதுங்க, 5 to 6 நீ படிக்கணும். காலையில் ஃபிசியோதெரபி முடிச்சு 5 to 6 படிக்கணும். நைட்டு 9 to 10 அவன் ஆன்லைனில் பைபிள் ஸ்டடி நடத்துகிறான். அவன் நடத்துகிறான். நீங்கள் 2வது பையனா அதை அட்டன் பண்ணு, அதை ஸ்டாப் பண்ணு. நீ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ரெக்கார்ட் பண்ணி பசங்களுக்கு அனுப்புது. பைபிள் ஸ்டடி நீ ஆன்லைனில் பண்ண வேண்டாம், அந்த டைமில் படி. லைஃப் ஸ்டைல் மாறும். அது ரொம்ப கஷ்டம். அவனுக்கு அந்த பைபிள் ஸ்டடிங்கிறது அவ்வளோ ஆர்வம், புரியுதா? அதை மாற்றணும். இப்போ என் ஒய்ஃபை கேளுங்க, நான் வந்து காலையில் நல்லா தூங்குவேன். அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த கல்யாணம் 7 மணி வரைக்கும் தூங்குவேன். நான் வந்து நைட் 2 மணி வரைக்கும் படிப்பேன், 7 மணி வரைக்கும் தூங்குவேன். 2 மணிக்கு தான் படுப்பேன். எங்கள் அப்பா கொடுத்த பழம். எங்கள் அப்பா நைட்டாக தான் படிப்பேன்.
எங்கள் அம்மா சொல்லுவேன், எங்கள் அம்மா படிக்குது 5வது தான் படித்தாங்க அப்படி இந்த தான் படிக்கிறாரு இவர் அப்படின்னா. படிக்கிறவங்களுக்கு இன்னொரு விஷயம், படிக்கிறவங்க ரிட்டையர் ஆகிட்டா அமைதியான வாழ்க்கை வருவாங்க. சிலர் படிக்கிற பழக்கம் இல்லாதவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க அவஸ்தப்படும். There is no friend like a book, good book, like Bill Price. புரியுதுங்களா? அப்பா படிப்பேன், நான் 2 மணி வரைக்கும் படிப்பேன். இந்தம்மா நான் எப்போ தூங்குறேன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் எப்போ முடிச்சுக்கிறேன்னு 7 மணிக்கு முடிச்சுக்கிறேன் திருப்போம். இப்போ பைபிள் ஸ்டடி நான் 6 மணிக்கு எழுதுறேன் காலையில். இப்பயும் 2 மணிக்கு தான் தூங்குறேன், ஆனால் 6 மணிக்கு எழுதுறேன், 5:45 எழுதுறேன். லைஃப் ஸ்டைல் மாறும். வே ஆஃப் லிவிங். கவுன்சிலர்ஸ் அப்படின் நீங்கள் இதை கற்றுத்தரீங்க. உனக்கு இந்த தீர்வு வேணுமா, சொல்யூஷன் வேணுமா, லைஃப் ஸ்டைலை மாற்றும். அதே மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நீ புதுசு ஏதாவது வாழ்க்கையில் நடக்கணும்னா கரெக்டாக சொல்லணும். இப்போ கொச்சின் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கூலி கூகுளில் இருப்பார், யூடியூப்ல ஒரு கூலி. அவன் என்ன பண்ணா, தயாநதி மாறன் ஒருத்தர் இருக்கார், தொலைத்தொடர்பு துறை அமைச்சராக. அவர் என்ன பண்ணாரு, இந்தியாவில் இருக்கிற எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் வைஃபை ஃப்ரீயாக போட்டார் அவர் ஆட்சி. இப்பயும் அப்படிதான், இப்போ எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக வருது, வைஃபை ஃப்ரீ பண்ணார். அப்போ இந்த கூலி என்ன பண்ணணும், வகையில் ரிலையன்ஸ் கம்பெனிக்காரன் ஒரு ஃபோனை கொடுக்கணும், ₹1 கொடுத்தா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்தான். அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவர் வைஃபையில் போய் புக்கெல்லாம் டவுன்லோட் பண்ணி மலையாளத்தில் படி படிச்சு கொச்சின் கலெக்டர் ஆகிட்டார். ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணார். அப்படிங்களா? லைஃப் ஸ்டைல் மாற்றம். லைஃப் ஸ்டைல் மாற்றுறதுக்கு பேர் தான் ரெபண்டன்ஸ். நீ இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு முற்றிலும் வித்தியாசமான யோவான் ஸ்நானனுக்கு பின்னால் போயிட்டு இருக்கவங்க என்ன பண்ணலாம், இயேசு கிறிஸ்து பின்னால் வாங்க. லைஃப் ஸ்டைல் மாறிச்சா? மீன் பிடிச்சு இருந்தவங்க என்ன சொல்றாரு, மனிதர்களை பிடிக்கிறவர்கள் பார்க்கணும், லைஃப் ஸ்டைலே பார்க்கணும். அப்போ கவுன்சிலிங்ல நம்ம அதை சொல்றது. இப்போ லேட்டஸ்ட் 1700 வருஷத்துக்கு முன்னால கதையெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இவங்கெல்லாம் லேட்டஸ்ட். டிமோத்தி கெல்லர், இவர் பிரெஸ்பிட்டேரியன் சர்ச் பாஸ்டர். இவரும் அதே தான் சொல்றாரு. பிப்ளிக்கல் கவுன்சிலிங் பற்றி அவர் என்ன சொல்றாரு, மென்டல் ஹெல்த். ஏன்னா மென்டல் ஹெல்த்தை மாற்றணும்னா பிப்ளிக்கல் மென்டல் ஹெல்த். மைண்ட் சரியில்லைன்னா தான் என்ன ஆகுது, பிரச்சனைகள் வரும். எல்லாமே காரணம் மைண்ட், மனசு தான் என்ன. அதனால தான் அவன் ரொம்ப புத்திசாலி. அவன் சொன்னான், என் சரீரமே, என்ன சொன்ன, என் சரீரமே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பரிசுத்த சரீரமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. அப்படியே சொன்னா எதுக்கு சொன்னா, ஏன்னா எல்லாமே அங்கதான் இருக்கு. ஸோ நீங்க வெளியே இருக்கிறத பார்த்து ஏமாற்றாங்க. இவர் தான் ஃபாதர் ஆஃப் பிப்ளிக்கல் கவுன்சில். சமீபத்தில் தான் இருந்தார், 4 வருஷத்துக்கு முன்னாடி. இவர் தான் எல்லாத்தையும் உடைச்சது. இவர் தான் சைக்கியாட்ரி, சைக்காலஜி, இது கிறிஸ்டியன் கவுன்சிலுக்கு இது லாய்க்கு இல்லை அப்படின்னு அவர் தான் சொன்னார். ஜான் மெக்கார்த்தர் கூட அவரை பாராட்டார். அவர் எழுதுனார் ஒரு புக்கு எழுதுனார். என்ன புக் எழுது, நிறைய புக் எழுதுனாரு. காம்பிடன்ட் கவுன்சில் எழுதுனார். 1970 அந்த புக்கு தான் உலகத்துக்கு கிறிஸ்தவர்கள் தலை நின்று. அதுக்கு முன்னால கவுன்சிலிங்னாவே புறஜாதிகள் தான் செய்யணும், நம்மளும் செய்யணும். பைபிள் இதுதான் வசனங்களை வசனமாக போதிச்சாதான் அதுக்கு பேர் கவுன்சிலிங் கொண்டு வரணும். அடுத்த கிளாஸ் போகலாமா, இதோட முடிவோம். அடுத்த கிளாஸில் ஆலோசனை. தேங்க்யூ.